ஹலோ நண்பா நண்பீஸ், நான் உங்கள் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதியோகி ஈசா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணுன்ட்டு. இது 2ஆவது டைம் வந்துட்டுருக்கேன். போன வருஷம் வந்தேன், பட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்கனால பக்கத்தில் போக விடலை. இப்போ இன்னொரு 2ஆவது தடவை வந்திருக்கேன். ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எனக்கு பேக் சைடில் ஈசா ஆதியோகா இருக்கார் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். மேலே போய் சுற்றி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஆதியோகி ஈசா டெம்பிள் வந்துட்டு இந்த ஈசா மையத்தை ஓப்பன் பண்ணது வந்துட்டு மோதிஜி, இது வந்துட்டு கட்டினது வந்துட்டு சத்குரு. இந்த ஈசா டெம்பிளில் ஈசா சிலையை பார்த்தீங்கன்னா லைட்டாக சத்குரு மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த சிலையை வந்துட்டு ஈசா சிலைன்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஈசா சிலைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் பார்க்க வந்துட்டு சத்குரு மாதிரியே இருக்கும். பட் இந்த ஆதியோகி சிலை வந்துட்டு ஹைட் வந்துட்டு 112 அடியும், அகலை வந்துட்டு 145 அடியும் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க இது வந்துட்டு ஒரு கருங்கல்லால் செய்யப்பட்ட சிலைன்ட்டு. அதான் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஸ்டீல் வகையை சேர்ந்தது, ஸ்டீலால் செய்யப்பட்டது இந்த சிலை. பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே என்ன தான் இப்படி மவுசுன்னு தெரியல, பயங்கர கூட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓகே, வாங்க பின்னாடி தியான ஸ்தலத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு இங்கேருந்து மாட்டு வண்டிக்கு 10 ரூபா ஃபீஸு. 10 ரூபா தானா? 10 ரூபா ஃபீஸு. அப்படியே கிளம்பிடலாம். பின்னாடி தியான ஸ்தலத்தில் வந்துட்டு கேமரா அலோடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. தியான ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிலையை வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா சுற்றி பார்த்து கிளம்பிடலாம், அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா சிலை வந்துட்டு செஞ்சது தான் தகரத்தால், ஆனால் சாமி இருக்குது, சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தொட முடியுமா? தொட முடியாது, பட் எகிரி குச்சி வேணால் தொட்டுக்கலாம். ஏன் நல்லா இருக்க பிடிக்கலையா? அந்த இடத்துல வாங்கி கொடுத்துடாது. தொடலாம், ட்ரை பண்ண முடியும், முயற்சி பண்ணால் எல்லாம் முடியும். இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க கொஞ்சம் பக்கத்தில் அது இங்கே தொடுங்க. தொட்டுட்டு முடியாதுன்னு சொன்ன முடியாது. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த அட்டையால் தான் கவர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேக் சைடில் வந்துட்டு ஒரு டோர் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போனோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் தெரியும். உங்களுக்கு கீழே கேப் தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு கல்லால் செய்யப்பட்ட கிடையாதுன்ட்டு. இது வந்துட்டு ஒரு வகையான ஒரு ஸ்டீலை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில். உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பிக் காமிக்கணும். அது என்ன பிக்குன்னா, மட்டும்தான் மாட்டணும், அவ்வளோதான் இருந்தது. ஆதியோகி பைக் ஓட்டிட்டு இருக்காரு. இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க தியானலிங்கம், அப்புறம் என்ன நந்தி, சூரியகுண்டம், அப்புறம் சந்திரகண்டம், அப்புறம் இங்கே ஒரு அம்மன் கோயில், அம்மன் சிலை மாதிரி இருக்குது. லிங்க பைரவி அப்படின்ட்டு ஒரு இது. நம்ம வந்துட்டு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்துட்டு மாட்டு வண்டி வசதி இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக் வண்டி வசதி இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம 10 ரூபா தான் சார்ஜ். 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம 10 ரூபா கொடுத்தோம்னா அங்கே நம்ம கொண்டு போயிட்டு தியானலிங்கத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க. இது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மாட்டு வண்டி சேவை. வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டே இருக்கலாம். கிட்னா டிக்கெட்டு எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 10 ரூபாவா? இந்த வண்டி நாங்கள் கிளம்பிட்டோம். ரெடி டு ரேஸ். மாட்டோடியில் ரேஸ் போயிட்டுருக்கோம். ஆமாங்க, ரொம்ப பெரிய ரேஸ். ஆமாம், ரொம்ப பெரிய ரேஸ். இவ்வளோ ஸ்பீடாக போனால் இன்றைக்குள்ளே போய் சேர்ந்துருப்போம். ஆமாம், நம்ம மாடு வேறு அங்கே போயிட்டுருக்கு. அங்கே மாடை துன்புறுத்தி ஆசை தான் இதில் போய் ஆகணுன்ட்டு ஒரு 10 ரூபா சார்ஜ்னு அதான் கிளம்பிட்டோம். எலக்ட்ரிக் வண்டியிலேயே போயிருக்கலாமா? வரும்போது போனோம். Thank you.
சிவனுக்கும் அங்கே பார்த்த ஆதியோகி சிவனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், பார்த்தா தெரியும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் பஸ்ஸே இங்கே வந்து நிற்கிது. இப்போ வந்துட்டு நம்ம தியானலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் நின்றுருக்கோம். ஈசா டெம்பிளுக்குள்ளேயே இருக்கும். தியானலிங்கத்துக்கு அந்த பக்கம் போகணும். பேக் சைடில் நின்றுருக்கோம். ஈசா டெம்பிள் பேக் சைடில் நின்றுருக்கோம். சின்ன பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு கோயில்லையுமே ஃபோன் வந்துட்டு அலோட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபோனு அது இதுன்ட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து போயிட்டுருக்கோம். உள்ளே கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். விடுவாங்கண்ணா, விட மாட்டாங்க, வாய்ப்பில்லை. பார்த்துட்டு பண்ணுறடா அங்கே இருக்குது. எங்கள் பொருளெல்லாம் அங்கே வச்சு சொல்லிட்டாங்க, மொபைல் நாட் அலோட். வா போய் டெபாசிட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்து பேசிக்கலாம். ஆமாம், எதுவுமே உங்களுக்கு வீடியோ கவர் பண்ண முடியாது. அங்கே இருக்கிறதான் பேக் சைடில் தெரியுது தியானலிங்கம் என்ட்ரன்ஸு. நாங்கள் போயிட்டு வந்துட்டு எப்படி என்ன இதுன்ட்டு நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம், வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எல்லா பொருளும் வந்துட்டு அங்கே ஸ்டோர் பண்ணிட்டு போயிடலாம். எங்கே காணும் அங்கே வந்துட்டு நாங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு வந்து உங்களுக்கு நான் உள்ளே என்னென்ன பார்த்தேன்னு வெளியே வந்து சொல்கிறேன். உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு. உள்ளே போன உடனே பாக்கு மர செடிகள் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பாக்கு மர செடிகள். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கோயிலுக்கு நான் போனோம், உள்ளே பைரவி அம்மன் கோயிலுக்கு போனோம், உள்ளே இருக்குது. அடுத்து வந்துட்டு சூரிய குண்டமுக்கு போனோம். அது வந்துட்டு ஒரு நல்ல மூலிகை தண்ணின்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அதுக்கடுத்து உள்ள தியான ஸ்தலத்துக்கு போயிட்டோம், தியான லிங்கத்துக்கு போனோம். உள்ளே போயிட்டு 1/2 hour உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு நீங்கள் டிப்ரெஷனாக ஏதாவது உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னா ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். இப்போ அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னா, எங்கே போக போகிறோம், சிறுவாணி டேம் போக போகிறோம். சிறுவாணி டேம் போயிட்டு அங்கேயோட வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, அங்கே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன், வாங்க. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸுக்கு ரீச் பண்ணிட்டோம். சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம மேலேருந்து கீழே நடந்து வந்துட்டுருக்கோம். வா, இது பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் தோட்டம் இருக்கே. ஒரு குளியெல்லாம் போட்டுருவோமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல சாப்பிட்டு அதுக்கடுத்து வாக் பண்ணிட்டு. இது வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க, கடைசியில் வாட்டர் ஃபால்ஸ் இல்லையாம்மா, இது ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு. சரி, வேறு வழி இல்லைன்ட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு முட்டைகோஸ் பொரியல், இது என்னென்னா உருளைக்கிழங்கு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம் ப்ளஸ் அப்பளம் ஒன்று. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குது, சுமாராக தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரின்ட்டு அப்படி அந்த வியூ ரசிக்கலான்ட்டு இப்படி வந்தோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது, அழகாக இருக்குது, நேராக இருக்குது தண்ணி. ஆனால் நாங்கள் வந்த இடம் இது கிடையாது, அந்த பக்கம் இருக்குது அந்த டேம், அது என்ன வாட்டர் ஃபால்ஸ் அந்த பக்கம் இருக்குது. இது வந்துட்டு வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு. அங்கே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். ஸ்டெப் வாட்டர் ஃபால்ஸுன்னு சொன்னாங்க. சரின்னு வந்து பார்த்தோம். ஆனால் எங்கே நேரம்னு பார்த்து ஏதோ சுத்தமாக தண்ணியே இல்லை. இது இங்கே மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய மீன் குட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. அது அங்கங்கே ஓடிட்டுருக்கு, பிடிவே பட மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.